காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கப்ப வீட்ல 10,000 கேட்டா 7,000 தான் குடுப்பாங்க. 7,000 கேட்டா 5,000 தான் குடுப்பாங்க. அப்படி ஒரு குடும்ப வறுமையில இருக்கிற ஒரு ஆளா நீங்க, உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? ஒரு கோயில்ல பிரசாதமா சுண்டல் குடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு அந்த சுண்டல வாங்கிட்டு வீட்ல கொண்டு போய் வச்சுட்டு, குடு குடு குடுன்னு அவங்க தம்பி, தங்கச்சி எல்லாம் கூட்டு வந்து திருப்பி சுண்டல வாங்க வச்சு வீட்ல கொண்டு போய் விட்டு வரா. இப்படி வரப்ப அவங்க ஸ்கூல் டீச்சர் இத கவனிச்சிட்டு இருக்காங்க. "என்னம்மா, ஏன் எல்லாத்தையும் வீட்ல இருக்கவங்க எல்லாத்தையும் கூட்டு வர? டீச்சர், இந்த மாதிரி குடும்பம் ரொம்ப வறுமையில இருக்கு. இந்த ஒரு வேளை சாப்பாடு கிடைச்சா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருப்பாங்க. அதனால தான் அப்படி பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லுது. ஸோ ஒரு நாள் ஸ்கூல்ல ஒரு போட்டி, ரன்னிங் ரேஸ் காம்படிஷனு. அப்ப அந்த டீச்சர் அந்த பொண்ணை பார்க்குறாங்க. அம்மா, நீயும் ஓடுறியான்னு கேட்குறாங்க. "இல்ல டீச்சர்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தயக்கமா சொல்லுது. ஸோ அந்த பொண்ணுகிட்ட, "இல்ல, அன்னைக்கு ஒரு நாள் நீ உன் குடும்பம் வறுமையா இருக்கிறப்ப எப்படி ஓடுனியோ அதே ஓட்டத்தை இங்க பண்ணு, கண்டிப்பா உன்னால வின் பண்ண முடியும்" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஓட்டத்தில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, ஜெயிச்சாங்க. யார் தெரியுமா அவங்க? பிடி உஷா. இந்தியாவுக்காக பல பதக்கங்கள் வாங்கினவங்க, இன்னைக்கு நம்ம பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கிறவங்க. ஸோ அவங்க தான் பிடி உஷா.